Tamil 100. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுவையான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சிப்பிக்காளான் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் சிப்பிக்காளான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. ஒரு பாத்திரத்தில் தாளிக்க தேவையான எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம காளான் சேர்த்துக்கலாம். காளான் வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. குழம்பு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளிக்கு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற மேலும் பதிவிற்கு தமிழ் 100 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.